ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் டாக். நிறைய நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அண்ட் கோல்ஸ் எல்லாம் எழுதி அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிங்களா? திருப்பி எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஏன்னா நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சிம்பிள் அண்ட் ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் உங்களோட ட்ரீம் லைஃப் எப்படி அச்சீவ் பண்ணுறது அண்ட் உங்களோட கோல்ஸ் நீங்கள் எழுதி வச்சது எல்லாத்தையும் எப்படி கடைசி 3 months ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், விஷுவலைஸ் யுவர் ட்ரீம் லைஃப். அதில் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணுமா, இல்லை ட்ராவல் பண்ணணுமா வேர்ல்டை சுற்றி, அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கணுமா, அண்ட் கெரியரில் ஏதாவது அச்சீவ் பண்ணணுமா, இது எல்லாத்தையுமே வந்து உங்களோட கோல் என்னன்றதை விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த கோல் என்னென்னு விஷுவலைஸ் பண்ணோடனே அன்றைக்கி நாள் எழுந்து என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம், அது எல்லாத்தையும் உங்கள் மைண்டுக்குள்ளே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மூவி மாதிரி ஓட விட்டு பாருங்கள். அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு விஷன் போர்டை க்ரியேட் பண்ணுங்கள். விஷன் போர்ட்னால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்களா ஒரு ட்ரீம் லைஃப், அதுக்கேற்ற ஃபோட்டோஸ் இதெல்லாம் பின்ட்ரெஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு கொலாஜ் மாதிரி போட்டு ஒரு போர்டு ரெடி பண்ணிக்கலாம். இல்லை பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கோட்ஸ், மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் அது எல்லாமே இருக்கலாம் உங்கள் ட்ரீம் லைஃப்க்கு ஒத்து போகிற மாதிரி. ஓகேவா? அண்ட் செகண்ட் ஸ்டெப், இன்டென்ஷனல் கோல்ஸ் வந்து செட் பண்ணுங்கள். உங்களோட விஷனோட அலைன் ஆகிற மாதிரி கோல்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணுங்கள். நான் வந்து எப்படி இந்த ட்ரீம் லைஃப் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே கேட்டுக்கோங்க. அண்ட் அந்த பிக் ட்ரீம் இப்போ ஹெல்த்தி அண்ட் ஃபிட் ஆகணும்னா அதுக்கு நான் வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி பிரேக் பண்ணிக்கோங்க உங்களோட கோல்ஸை. அண்ட் அன்றைக்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. அண்ட் செகண்ட், ஒரு ஆக்ஷனையும் வந்து எடுக்க ஆரம்பிங்க. ஒரு டைமில் ஒரு ஆக்ஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் போதும். ஓகேவா? நிறைய கோல்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் கடைசியில் ஆகிடும். ஸோ மேக் ஷுர் பொறுமையாக ஒரு சாப்டருக்கு ஒரு புக்கு படித்து முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 minutes 10 minutes ரீட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து உங்களோட கோலை நோக்கி சின்ன சின்ன ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து வைங்க. ஸ்டே ஆர்கனைஸ்ட். இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா, உங்களை வந்து ஒரு ட்ராக்கில் வச்சுக்கும். பிளானர் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நிறைய இருக்குது. இல்லைனா உங்கள் ஜேர்னலில் வந்து நீங்கள் என்னென்ன கோல்ஸ், அதுக்கு என்னென்ன ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஆப்ஸ் இருக்குது, நோஷன் அந்த மாதிரி. இது எல்லாமே உங்களை வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். செக்ஷன் 3, கல்டிவேட் அ வின்னிங் மைண்ட் செட். ஃபர்ஸ்ட், லிமிட்டிங் பிலீஃப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணணும் உங்கள் லைஃப்லேருந்து. நிறைய பேரை வந்து இதுதான் ஹோல்ட் பண்ணி வச்சுட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஸ்மார்ட்டாக இல்லை, நான் வந்து சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம்னா, அது எல்லாமே வந்து சின்ன வயசில் நீங்கள் பிறந்தோடனே நம்மளுக்கு வந்து எதுவுமே வராது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்க மாட்டோம். அது எல்லாமே நம்ம மேலே மிச்சவங்க போடுற லேபிள் தான். ஓகேவா? ஸோ அந்த லேபிளை நீங்கள் நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வரலனா தென் நீங்கள் கொஞ்சம் அதை நம்புறதுல அர்த்தம் இருக்குது. நீங்கள் மிச்சவங்க போடுற லேபிளை வச்சு நீங்கள் அதுதான் உங்கள் லைஃப்னு நம்பிட்டு இருக்காதீங்க நான் சொல்லுவேன். அண்ட் செகண்ட், இதை எப்படி கெட் ரிட் ஆஃப் வெளியே இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எல்லாம் வந்து வெளியே அனுப்பலாம் நம்ம மைண்ட்லேருந்து அப்படின்னா, பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். இதை நான் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிப்பேன். உங்களோட கோல்ஸ்க்கு என்னென்ன அலைன் ஆகுமோ அந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு லிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் எழுந்தோடனே இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எப்பயாவது வருதுன்னா அப்போ வந்து அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் ரீட் பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் டெய்லி எழுந்து காலையில் இது ஒரு ஹேபிட்டாகவே ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி ரீட் பண்ணுறது. இது எல்லாமே உங்கள் பிரெயின் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ண வைக்கும். அண்ட் உங்களை சுற்றி இருக்கவங்க, உங்களை இன்ஸ்பயர் பண்ணுறவங்களா வச்சுக்கோங்க. உங்களோட பார்வையே மாறும். இந்த உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அது எல்லாமே வந்து உங்கள் சுற்றி இருக்கிற பீப்புள்னால அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட் அதெல்லாம் லிசன் பண்ணலாம். அண்ட் உங்களோட கோலோட அலைன் ஆகிற மாதிரி யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ உங்கள் வாழ்க்கையில் அவங்கள பற்றின புக்ஸ், அவங்க எழுதின புக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து படிக்கலாம். ஸோ உங்களை சுற்றி பாசிட்டிவாக நீங்கள் ஆக்கிக்கும் போது அண்ட் உங்களோட கோல்ஸ் வந்து நீங்கள் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பவர்ஃபுல் ஹேபிட்ஸ் வந்து செட் பண்ணுங்கள். செக்ஷன் 4லாம் இதை சொல்கிறேன். இது வந்து ஒரு ஒர்க் பிளாக், லைக் சண்டே எடுத்துக்கோங்களேன். இந்த வீக்கில் இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் எழுதுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒர்க் பிளாக்காக செட் பண்ணி வைங்க. இந்த டைமில் இது பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணுன்ட்டு. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் செட் பண்ணும்போது அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களான்றதையும் நெக்ஸ்ட்டு சண்டே வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஒரு ட்ராக்கில் இருக்கீங்களா, உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்றத உங்களால் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அண்ட் தேர்ட், பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்காதீங்க நீங்கள் பண்ண போகிற விஷயத்த. ஏன்னா இம்பர்ஃபெக்டாக ஆரம்பித்தவங்க எல்லோரும் தான் இப்போ பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஆனால் போக போக நீங்கள் அதுலேருந்து கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களை பர்ஃபெக்டாக ஆக்கிக்கலாம். ஸோ இம்பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறத தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஒரு சிம்பிள் டிப் என்னென்னா, இப்போ நீங்கள் டெய்லி மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களோட ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக வராது டக்குன்னு எழுந்தோடனே இதை பண்ணுறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ஆல்ரெடி டெய்லி ப்ரஷ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த ஹேபிட்டோட இந்த ஹேபிட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். டெய்லி ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம மெடிடேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேபிட்டோட இன்னொரு ஹேபிட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும்னா டெய்லி அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அந்த ஹேபிட்டை வந்து கரெக்டாக டெய்லி பண்ணுறதை நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே? அண்ட் செக்ஷன் 5, நிறைய அப்டிகல்ஸை ஓவர் கம் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதில் என்னென்னா, லைஃப் வந்து நிறைய சேலஞ்சஸை வந்து நம்ம மேலே த்ரோ பண்ணும். அதை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஓகேவா?
ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், நடந்துருச்சு, சேலஞ்ச் வந்துருச்சு. ஓகே, ஸோ அதை நம்ம வந்து என்ன சொல்கிறது, தவிர்க்க முடியாது. வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்கள் மைண்ட் செட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் சில டைம் உங்களோட ஒரிஜினல் பிளான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடலாம். லைக் இப்போ நீங்கள் டெய்லி வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, அது சில டைம் உங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்காது, இல்லை வேறு எங்கேயாச்சும் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கும், ஸோ சீக்கிரமாக நீங்கள் கிளம்பணும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அது நடக்கலைன்னா பரவாயில்ல, உங்களால் முடியல அதனால நீங்கள் பண்ணல, கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருங்க. இஃப் அது ஒர்க் அவுட் ஆகலைனாலும் பரவாயில்ல, அது வந்து என்ன சொல்கிறது, இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். அதனால நீங்கள் அதை நினச்சிட்டு வந்து ஐயோ இன்னைக்கு பண்ண முடியலையே, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே நீங்கள் அந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டேன், இன்னையோட நம்ம மெடிடேஷனே பண்ண வேணாம், நம்ம இன்றைக்கி பிரேக் பண்ணிட்டோம் கன்சிஸ்டன்சியே, ஸோ நாளிலேருந்து மெடிடேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் ஃபெயிலியர். நீங்கள் அடுத்த நாள் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் யூ. அண்ட் தேர்ட், ஒரு சின்ன சின்ன வின்ஸ் ஏதாவது கிடச்சிருந்தா அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே நான் ப்ரொடக்டிவாக பண்ணிட்டேன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அன்றைக்கி அப்ரிஷியேட் உங்களே பண்ணிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா, வீக்கெண்ட்ஸில் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்கி நீங்கள் டைம் லைக் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ஓகே நான் இன்றைக்கி வந்து ஜேர்னல் எல்லாமே பண்ணிட்டேன், என்னோடய ஒர்க் எல்லாத்தையும் ஆஃபீஸில் போய் முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சேன்னா, உடனே நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ஃபேவரட் ஃபுட் வந்து வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். லைக் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கும் போது, உங்களுக்கு நீங்களே கிஃப்ட் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அதை பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கும். ஓகே. அண்ட் செக்ஷன் 6, ரியல் லைஃப் சக்ஸஸ்க்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். புக்ஸ் என்னென்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர், இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அண்ட் த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் பை ஸ்டீஃபன் ஆர் கோவே. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆப்ஸ் இருக்குது, ஹேபிட்டிக்கா, ஹேபிட் நவ், ப்ரொடக்டிவ், இது எல்லாமே வந்து ஹேபிட் ட்ராக்கிங் ஆப்ஸ். அண்ட் எவர் நோஷன், இது எல்லாமே நீங்கள் ஒரு கோல் இல்லை பிளான் எதாவது செட் பண்ணுறீங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரே பிளேஸில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆப்ஸ் தான். அண்ட் there you have it ladies. நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம், உங்களோட ட்ரீம் லைஃப்பை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுவீங்க. ரிமெம்பர், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, விஷுவலைஸ் பண்ணணும் அண்ட் ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்கள் ப்ராசஸில் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை வைங்க அண்ட் உங்களே நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுவீங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் கேர்ள்ஸ் டாக். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.